பண்ணுவாரு, எங்க அண்ணன் எல்லாம் பண்ணுவாருன்றீங்களே, உங்க அண்ணன் ஏன் இதை மட்டும் பண்ண மாட்டாரு? எனக்கு தயவு செஞ்சு தெரிஞ்சா சொல்லுங்க. பிரஸ் மீட் அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுலங்க, அதாவது பிரஸ் பீப்புள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அப்படிங்கறவங்க 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் சந்திக்கவே இல்லை. இப்போ பதவியேற்று இவ்வளவு நாட்கள் ஆகுது, சந்திக்கல. ஓகே, சோ ஒரு சாஸ்திராங்கமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? டெல்லி போய் பிஎம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பிரஸ் பீப்புள் கிட்ட யாரு சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வெளியே வந்து நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும், தமிழ்நாட்டுக்காக நாங்க இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னு வெளியே வந்து அவங்களோட சைட சொல்லிட்டு வருவாங்க. சோ தட் அவங்க அதை பத்தி பேசினாங்கன்னா அது நேஷனல் மீடியால ஒரு டாக், இந்தியா லெவல்ல எல்லா மீடியாலயுமே இந்த மாதிரி தமிழ்நாட்டோட சிஎம் சந்திச்சாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு டாக் வரும். இப்ப கர்நாடகாவோட இஷ்யூ பத்தி அவர் போய் பேசினார் இல்லையா, அப்ப நாங்க வந்து இந்த கர்நாடகாவோட இந்த டேம் இஷ்யூ பத்தி நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது நியூஸ் லெவல்ல ஒரு மிகப்பெரிய டாக்கா அமையும். பட் விஜய் அவர்கள் அந்த பிரஸ் மீட்டையும் கொடுக்கல, எந்த பிரஸ் மீட்டையும் கொடுக்க மாட்டாரு. இதுக்கு என்ன காரணம்? ரீல்ஸ் மூலமா தமிழ்நாட்டுல டிவிக்கு ஆட்சி அமைச்சதுன்னு சொல்றாங்களே, அந்த ரீல்ஸே போதும், நம்ம தமிழக மக்கள் கிட்ட போய் சென்றடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல உண்மையாவே பிரஸ் பார்த்து இவருக்கு பயமா? பிரஸ்ல கிரிட்டிக்கலான கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டினை கேட்பாங்க, அதுக்கு நாம அங்கேயே ஸ்பான்டேனியஸா பதில் அளிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரா? என்ன காரணம்? ஏன் விஜய் அவர்கள் இன்னமும் பிரஸ்ஸ தவிர்த்துக்கிட்டே இருக்காரு? எங்க எல்லாம் பண்ணுவாரு, எங்க அண்ணன் எல்லாம் பண்ணுவாருன்றீங்களே, உங்க அண்ணன் ஏன் இதை மட்டும் பண்ண மாட்டாரு? எனக்கு தயவு செஞ்சு தெரிஞ்சா சொல்லுங்க. பிரஸ் மீட் அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுலங்க, அதாவது பிரஸ் பீப்புள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அப்படிங்கறவங்க 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் சந்திக்கவே இல்லை. இப்போ பதவியேற்று இவ்வளவு நாட்கள் ஆகுது, சந்திக்கல. ஓகே, சோ ஒரு சாஸ்திராங்கமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? டெல்லி போய் பிஎம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பிரஸ் பீப்புள் கிட்ட யாரு சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வெளியே வந்து நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும், தமிழ்நாட்டுக்காக நாங்க இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னு வெளியே வந்து அவங்களோட சைட சொல்லிட்டு வருவாங்க. சோ தட் அவங்க அதை பத்தி பேசினாங்கன்னா அது நேஷனல் மீடியால ஒரு டாக், இந்தியா லெவல்ல எல்லா மீடியாலயுமே இந்த மாதிரி தமிழ்நாட்டோட சிஎம் சந்திச்சாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு டாக் வரும். இப்ப கர்நாடகாவோட இஷ்யூ பத்தி அவர் போய் பேசினார் இல்லையா, அப்ப நாங்க வந்து இந்த கர்நாடகாவோட இந்த டேம் இஷ்யூ பத்தி நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது நியூஸ் லெவல்ல ஒரு மிகப்பெரிய டாக்கா அமையும். பட் விஜய் அவர்கள் அந்த பிரஸ் மீட்டையும் கொடுக்கல, எந்த பிரஸ் மீட்டையும் கொடுக்க மாட்டாரு. இதுக்கு என்ன காரணம்? ரீல்ஸ் மூலமா தமிழ்நாட்டுல டிவிக்கு ஆட்சி அமைச்சதுன்னு சொல்றாங்களே, அந்த ரீல்ஸே போதும், நம்ம தமிழக மக்கள் கிட்ட போய் சென்றடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல உண்மையாவே பிரஸ் பார்த்து இவருக்கு பயமா? பிரஸ்ல கிரிட்டிக்கலான கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டினை கேட்பாங்க, அதுக்கு நாம அங்கேயே ஸ்பான்டேனியஸா பதில் அளிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரா? என்ன காரணம்? ஏன் விஜய் அவர்கள் இன்னமும் பிரஸ்ஸ தவிர்த்துக்கிட்டே இருக்காரு?